வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முத்தெடுக்கவா 2025 நம்ம 25வது வாரம், அதாவது மத்தேயு 25வது அதிகாரம். முதல் கேள்வி, பரலோக ராஜ்யம் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட யாருக்கு ஒப்பாயிருக்கும்? 10 கன்னிகைகளுக்கு. 2, 10 கன்னிகைகளில் புத்தி உள்ளவர்கள் மற்றும் புத்தி இல்லாதவர்கள் எத்தனை பேர்? புத்தியுள்ளவர்கள் 5 பேர், புத்தி இல்லாதவர்கள் 5 பேர். 3, புத்தி இல்லாதவர்கள் எதை எடுத்துக்கொண்டு போனார்கள்? தீவட்டிகளை. 4, புத்தி இல்லாதவர்கள் எதை கூட கொண்டு போகவில்லை? எண்ணெயை. 5வது கேள்வி, புத்தியுள்ளவர்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் டேஸ் டேஸ் கொண்டு போனார்கள். பாத்திரங்களில் எண்ணெயையும். புத்தியுள்ளவர்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். 6, டேஸ் வர தாமதித்த போது எல்லாரும் டேஸ் மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். 7வது கேள்வி, எப்போது மணவாளன் வந்தார்? நடுராத்திரியில். 8வது கேள்வி, நடுராத்திரியிலே உண்டான சத்தம். இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். 9வது கேள்வி, கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து எதை ஆயத்தப்படுத்தினார்கள்? தங்கள் தீவட்டிகளை. 10வது கேள்வி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். யார் யாரை நோக்கி? புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி. அடுத்து, எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே. புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி. 11வது கேள்வி, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் வாங்கிக் கொள்ளுங்கள். புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்களிடம். 12, புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் வாங்க போன போது வந்தவர் யார்? மணவாளன். 13, டேஸ் மணவாளனோடே கூட டேஸ் வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், டேஸ் அடைக்கப்பட்டது. ஆயத்தமாய் இருந்தவர்கள் மணவாளனோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. 14, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும். மற்ற கன்னிகைகள் மணவாளனிடம். 15, உங்களை அறியேன். மணவாளன் மற்ற கன்னிகைகளிடம். 16வது கேள்வி, டேஸ் வரும் நாளையாவது நாளிகையாவது அறியாதிருக்கிறபடியால் டேஸ். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். 17, புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரன் வசமாய் தன் ஆஸ்திகளை ஒப்பு கொடுத்தது போல இருப்பது எது? எது? பரலோக ராஜ்யம். 18, டேஸ் ஒருவனிடத்தில் டேஸ் தாளந்தும் ஒருவனிடத்தில் டேஸ் தாளந்தும் ஒருவனிடத்தில் டேஸ் தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். திறமைக்கு தக்கதாக. ஒருவனிடத்தில் 5, அடுத்தது 2, அடுத்தது 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனவன் யார்? ஒரு மனுஷன். 19வது கேள்வி, 5 தாளந்தை வாங்கினவன் டேஸ் வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான், வியாபாரம் பண்ணி. 20வது கேள்வி, டேஸ் தாளந்தை வாங்கினவனும் டேஸ் 2 தாளந்தை சம்பாதித்தான். 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 21வது கேள்வி, நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தவன் யார்? 1 தாளந்து வாங்கினவன். 22, டேஸ் ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து டேஸ் கேட்டான். வெகு காலமான பின்பு ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து கணக்கு கேட்டான். 23, நல்லது, டேஸ் ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே டேஸ் அநேகத்தின் மேல் உன்னை டேஸ் வைப்பேன், உன் எஜமானுடைய டேஸ் பிரவேசி. நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் எப்படி இருந்தாய்? உண்மையாய் இருந்தாய். அநேகத்தின் மேல் உன்னை எப்படி அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய எதற்குள்? சந்தோஷத்திற்குள் பிரவேசி. யார் யார்கிட்ட? 5 தாளந்தை வாங்கினவனிடம் எஜமான் சொன்னது, 2 தாளந்தை வாங்கினவனிடமும் எஜமான் சொன்னது. 24, விதைக்காத இடத்தில் டேஸ் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன். எனது விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன். 1 தாளந்தை வாங்கினவன் எஜமானிடத்தில் கூறியது. 25, இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும். 1 தாளந்தை வாங்கினவன் எஜமானிடத்தில். 26, பயந்து போய் தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்ததாக சொன்னவன் யார்? 1 தாளந்தை வாங்கினவன்.
27 பொல்லாதவனும் சோம்பலுமுள்ள ஊழியக்காரனே, எஜமான் ஒரு தாலந்து வாங்கினவனிடத்தில் என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. எஜமான் ஒரு தாலந்து வாங்கினவனிடத்தில் என்ன சொல்றாங்க? எஜமான் ஒரு தாலந்து வாங்கினவனிடத்தில் யார் வசத்தில் போட்டு வைக்க சொல்லியிருக்கிறாங்க? காசுக்காரர் வசத்தில். அடுத்து, நான் வந்து என்னுடையதை டேஸ் வாங்கிக் கொள்வேனே, வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே. யார் யார்ட? எஜமான் ஒரு தாலந்து வாங்கினவனிடத்தில். 28 ஒரு தாலந்து வாங்கினவனிடத்தில் இருக்கிற தாலந்தை யாருக்கு கொடுங்கள் என எஜமான் கூறினால் 10 தாலந்து உள்ளவனுக்கு. 29 டேஸ் அவனுக்கு கொடுக்கப்படும், டேஸ் அடைவான். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். 30 இல்லாதவனிடத்திலிருந்து டேஸ் எடுத்துக்கொள்ளப்படும், உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். 31 பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் யார்? ஒரு தாலந்து வாங்கினவன் தான் பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். 32 புறம்பான இருளிலே யாரை தள்ளி போட எஜமான் கூறினார்? பிரயோஜனமற்ற ஊழியக்காரனை. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனை எங்க தள்ளிப்பட சொன்னாங்க? புறம்பான இருளிலே. 33 புறம்பான இருளிலே உண்டாயிருப்பது எது? அழுகையும் பற்கடிப்பும். 34 மனுஷகுமாரன் மகிமை பொருந்தினவராய் சகல டேஸ் வருவார், பரிசுத்த தூதரோடும் வருவார். 35 யார் மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்? மனுஷகுமாரன். 36 சகல ஜனங்களும் யாருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள்? மனுஷகுமாரனுக்கு முன்பாக. 37 மேய்ப்பனானவன் எதை வெவ்வேறாக பிரிப்பான்? செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளை. 38 மனுஷகுமாரன் செம்மறியாடுகளை எந்த பக்கம்? வலது பக்கம். வெள்ளாடுகளை என்ன பக்கம்? இடது பக்கமும் நிறுத்துவார். 39 வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து. சரியா? இங்க எஜமான் வராது, ராஜா வரும். அடுத்து, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். யார் யாரிடம்? ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து. 40வது பாருங்க, நான் ராஜா வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து முதல்ல கொடுத்திருக்கேன், இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து சொன்னதை இடது பக்கத்தில் கொடுத்திருக்கேன், வலது பக்கத்தில் கொடுத்திருக்கேன். சரியா? பசியாய் இருந்தேன், போஜனம் கொடுத்தீர்கள். யாரு? வலது பக்கத்தில் நிற்பவர்கள். போஜனம் கொடுக்கவில்லை. யாரு? இடது பக்கத்தில் நிற்பவர்கள். புரிஞ்சுச்சா? அப்ப தாகமாயிருந்தேன், அந்நியனாய் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வியாதியாயிருந்தேன், காவலில் இருந்தேன். இதெல்லாம் சொன்னது யாரு? ராஜா. அப்போ வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து என்ன சொல்றாங்க? தாகமாயிருந்தேன், தாகம் தீர்த்தீர்கள். அந்நியனாய் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், சேர்த்து கொண்டீர். அந்நியனாய் இருந்தேன், சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், பார்க்க வந்தீர்கள். இதே இது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து என்ன சொல்றாங்க? பசியாயிருந்தேன், போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், தாகம் தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியாயிருந்தேன், விசாரிக்க வரவில்லை. காவலில் இருந்தேன், விசாரிக்க வரவில்லை. யாரு? ராஜா இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து. 41 ஆண்டவரை எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? நீதிமான்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக. இப்ப பாருங்க, நீதிமான்கள் மாறிறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் வலது பக்கத்தில் இருப்பவர்கள், இப்ப என்னது? நீதிமான்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக. 42 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ராஜா நீதிமான்களிடம். 43 யாரை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என ராஜா அழைத்தார்? இடது பக்கத்தில் நிற்பவர்களை. 44 என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். ராஜா இடது பக்கம் நிற்பவர்களை பார்த்து. விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். ராஜா இடது பக்கம் நிற்பவர்களை பார்த்து. 45 ஆண்டவரை எப்பொழுது உமக்கு உதவி செய்யாதிருந்தோம்? இடது பக்கம் நிற்பவர்கள் ராஜாவிடம். நல்ல பாருங்க, எப்பொழுதுமே பசுலராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்னா நீதிமான்கள் வரும். எப்பொழுது உமக்கு உதவி செய்யாதிருந்தோம்னா இடது பக்கம் நிற்பவர்கள் ராஜாவிடம். 46 இடது பக்கம் நிற்பவர்கள் டேஸ் அடையவும் நீதிமான்களோ நித்திய டேஸ் அடையவும் போவார்கள். இடது பக்கம் நிற்பவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்று சொன்னது யாரு? ராஜா. ஸோ மொத்தத்திலேயே 46 கேள்விகள் தான் இருக்கு. ஒரு நாளைக்கு நீங்கள் 8 கேள்விகள் வைத்து வீதம் வைத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த 6 நாட்களில் படித்து முடிச்சிடலாம். ஸோ இன்னும் ஒரு 3 அதிகாரங்கள் இருக்குது. அதுக்கப்புறமாட்டு நம்ம ஓவரால் டெஸ்ட் நம்ம வைக்கலாம். ஓகேவா? ஸோ நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட்.